நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, நமது அனைவருடைய ஆசை, கனவு, இலக்கு, நோக்கம், லட்சியம் எல்லாம் என்ன அப்படின்னா 2026 நாம் தமிழக கட்சி ஆட்சி அமையணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கறதுதான். சரி நண்பர்களே, இப்ப அதுக்கு நம்ம இப்ப இருந்தே ஒரு சிறு எண்ண அளவில் ஒரு முயற்சி நம்ம தொடரணும். ஏற்கனவே நான் பதிவிட்டு இருக்கேன். அந்த வகையில ஒவ்வொரு காணொலியிலும் நான் தொடக்கத்துல இதான் முதல்ல சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா 2026 நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைகிறது, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகிறார் அப்படிங்கிறது தான். இதை ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதில் எண்ணிங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். அப்படி சாமி கும்பிடும் போதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம வேண்டுவோம். என்ன மாதிரி வேண்டுவோம்? எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நிறைய பணம் வரணும், செல்வம் வரணும், பசங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், பொண்ணுக்கு நல்ல ஒரு பையன் கிடைக்கணும், அவங்க எதிர்காலத்துல நல்ல ஆரோக்கியமா நல்ல செல்வ சொல்லி கூட வாழணும். அந்த மாதிரி தான் நம்ம சாமிகிட்ட வேண்டுவோம். சரி, நம்ம இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு கடைசியா இன்னொன்னு சேர்த்து நம்ம வேண்டிக்குவோம். அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வரணும், அவருடைய ஆட்சியை நாங்க மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வேண்டிங்க. என்ன நண்பர்களே, செஞ்சிருவோமா? நான் பல நாட்களா இதை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இனிமே ஒவ்வொரு நாளும் இதை நான் இரவு மாலை வேலை வேலை தூங்குறதுக்கு முன்ன, அதே மாதிரி காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி இதை நான் நிச்சயம் வேண்டுவேன். கோயிலுக்கு போகும்போது இதை வேண்டுவேன். அதே மாதிரி லட்சக்கணக்கான நமது கட்சி உறவுகள் இதை வேண்டும் போது ஒரு பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயம் இது பிரபஞ்சத்தில் நிச்சயம் எதிர்வலிக்கும். அதற்கான கால சூழ்நிலையை நிச்சயம் உருவாக்கும். 2027 நாம் தமிழ் ஆட்சி அமையும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதும் உறுதி. நண்பர்களை செஞ்சிருவோமா? சரி நண்பர்களை, வாங்க இப்ப அடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதனால முக்கியமா இந்த காணொலியை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தேர்தலில் களமாடணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அடிப்படை தேவை என்னன்னா நிதி, பொருளாதாரம். அதான் ரொம்ப ரொம்ப தேவை. இப்ப இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்ன உடனே வெளி தமிழா பிரியகுமார் ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. அந்த காணொலி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நமது கட்சி வேட்பாளர்கள் கடைசி கட்ட நேரத்துல இந்த பொருளாதாரம் இல்லாம, நிதி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதை என்னாலே பார்க்க முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். அது இப்பொழுது இருந்து அடுத்து வருகின்ற 2026 தேர்தலுக்கு இப்ப இருந்தே நம்ம ஒரு திட்டமிட்டு நிதியை நம்ம சேகரிக்கணும், நிதி பங்களிப்பை அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த காணொலிக்கு கீழே நம்ம உறவுகள்லாம் எந்த மாதிரியான கருத்துக்கள் பதிவிட்டு அப்படின்னா, சரி நண்பரே, மிக நல்ல யோசனை, அருமையான யோசனை. இது நான் இப்ப இருந்தே நாங்க தொடங்க போறோம். உடனே ஒரு உண்டியில வாங்க போறேன். இப்ப இருந்தே நான் நிதியை சேகரிக்க போறேன். எனது இலக்கு 1 லட்சம் ரூபாய் 2026 தேர்தலுக்காக நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பல உறவுகள், பல நம்ம கட்சி உறவுகள் அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அந்த கருத்துக்களை பதிவிட்டதெல்லாம் பார்த்தேன். பாருங்க, அந்த ஒவ்வொரு கருத்துக்களா நான் அப்படியே அந்த திரையில காமிக்கிறேன். அதெல்லாம் பாருங்க. முடிஞ்ச அந்த காணொலியுடைய இணைப்பையும் நான் கொடுக்குறேன். அந்த காணொலியும் போய் பாருங்க. ஏன்னா அந்த ஒரு காணொலியோட இதை நம்ம பேசிட்டு கடந்துட்டு போயிட முடியாது. இதை இன்னும் அடுத்தடுத்து நம்ம கட்சி உறவுகளுக்கு இதை கடத்தணும். இப்படி நமது கட்சி உறவுகளுக்கு பல பேருக்கு இந்த செய்தியை கடத்தும் போதுதான் அவரவர்களும் சரி, நாமளும் இந்த திட்டத்தை தொடங்கலாம், நாம இப்ப இருந்து சேகரிக்க தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வரும். இப்படி எல்லோரும் ஒரு சிறு பங்களிப்பா இப்ப இருந்து தொடங்கி சேகரிக்க தொடங்கும் போது 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நமது கட்சிக்கு கிடைக்கும். அது 2026 சிறப்பா நம்ம களமாடி 2027 நாம் தமிழ்ச்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால எதிர்பாராத அளவுக்கு பல லட்சங்கள் நாம் தமிழ் கட்சிக்காக அண்ணன் சீமானுக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காணொலி பார்க்கக்கூடிய நமது உறவுகள் இதை இப்ப இருந்தே முன்னெடுப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்ப இது மே மாதம், இன்னைக்கு 7ஆம் தேதி. இப்ப இந்த மாதத்துல எனது பங்களிப்பா ஒரு 100 ரூபாயை 2026 தேர்தலுக்காக நான் இப்ப நான் ஒதுக்கி வைக்கிறேன். அதாவது சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப இருந்தே நம்ம சிறு தொடங்குவோம். இந்த 100 அப்படிங்கிறது 100, 200, 500, 1000 இந்த மாதிரி போக பெருகிட்டே இருக்கும். கடைசியில் 2026 தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையா இருக்கும். எனது இலக்கு கூட 1 லட்சம் தான். நிச்சயம் அதை நான் முயற்சி பண்ணி நிச்சயம் சேகரிப்பேன். அதே மாதிரி இந்த கனவுல பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. உறவுகள் சில பேர் கூட மனசுல நினைக்கலாம், என்னது 1 லட்சம்லாம் நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கலாம். அதாவது நண்பர்களே, நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைந்த அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சியில உட்காந்துட்டாங்கன்னா, ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா பல லட்சங்கள், அதுக்கப்புறம் பல லட்சங்கள் நமக்கு மிச்சமாகும் அப்படிங்களா. அதனால இந்த 1 லட்சம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெரிய விடயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம் தமிழ் ஆட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியும், அடுத்த தலைமுறையும் காப்பாற்ற முடியும். மீண்டும் இந்த திராவிட ஆட்சிகள் தொடர்ந்தா அடுத்து நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம நினைத்தே பார்க்க முடியாது. அந்த வகையில மிகவும் மோசமான ஒரு ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு முடிவுரை நம்ம எழுதியே ஆகணும். அதற்காக நமது ஒரு சிறு முயற்சி தான் இது. அதனால நண்பர்களே, 2026 தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி வென்று சீமான் அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்பொழுது இருந்தே சிறுதுளி பெருவெள்ளம் போல நம்ம நிதியை சேகரிக்க தொடங்குவோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிதியா வரும். நிச்சயம் நம்ம வென்று காட்டுவோம். சரி நண்பர்களே, இந்த ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த ஒரு காணொலி. அப்புறம் என்ன தினைக்கு இந்த வேப்பமரத்துக்கு அடியிலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். வேற வழியில நண்பர்களே, நாம இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த காட்டு வயல்ல தான் நான் இருக்கேன். நான் இப்ப குடியிருக்கிறது பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு தகர சீட்டு போட்ட ஒரு வீட்டை தான். அதனால அங்கெல்லாம் இந்த நேரத்துல மணி 10 மணி ஆகுது, அங்கெல்லாம் உட்கார முடியாது, அப்படி வேக்கடா இருக்கும்.
அதனால பாத்தீங்கன்னா இந்த பகல் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் தான் நமக்கு வந்து புகலிடம். வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, வரப்புல பில்லு இருக்கணும், அந்த மாதிரி வேலைகள் இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் தான் புகலிடம். சரிங்க நண்பர்களே, இந்த தகவலை இவங்களோட பயந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.